என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்ய நினைத்ததை மனுஷங்க யாரும் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. நம்ம நிறைய நாட்களை நம்ம நினைச்சு பார்த்துருப்போம். நம்ம சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்ம வீட்டுல காணப்படுகிற எந்த விஷயம்னாலும் அது கர்த்தர் அனுமதிச்சார்னா, கர்த்தர் ஒரு கதவை திறந்தார்னா அதை யாராலையுமே கூட்ட முடியாது. எந்த மனுஷங்களாலையும் என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து. எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எப்படி இருந்தது? மிகவும் உலர்ந்தது. உலர்ந்ததுன்னா எப்படின்னா காய்ந்து போய் இருந்ததாம். அப்ப ஒன்றுக்குமே இல்லாம காய்ந்து போயிருந்த அந்த உலர்ந்த எலும்புகளை கூட உயிரடைய செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்த காய்ந்த எதுக்குமே பயன்படாத விஷயத்தை கூட எழுந்து நிற்க செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். முதல்ல நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைய கர்த்தருடைய கரத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்ப எசேக்கியேலை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்ப என்ன சொல்றாரு, தேவரீர் நீர் அதை அறிவீர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் காய்ந்த நிலைமையில, நொந்த நிலைமையில, அது உயிரடைய கூடாத நிலைமையில இருக்கும் பொழுது கூட எனக்கு இது வேண்டும் நம்ம கேட்காதபடிக்கு, தேவரீர் நீர் அதை அறிவீர். எங்க வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியமும் என் தேவனால் மாத்திரம்தான் கூடும். அவர் எப்படிப்பட்ட தேவன்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம இந்த மூலையில எங்கேயோ இந்த பட்டியல பாக்கத்துல, இந்த ஓரத்துல, இந்த வீட்டுல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கூட அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில என்ன உலர்ந்து போன காரியங்கள் இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற தேவன். தேவரீர் சகலத்தையும் செய்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், இது கர்த்தருக்கு தெரியுமா, இந்த சூழ்நிலைமை கர்த்தருக்கு தெரியுமா? என் தேவனுக்கு தெரியாத சூழ்நிலை ஒன்று கூட கிடையாது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நரம்பு வேணும், தசை வேணும், ரத்தம் வேணும், ஆவி வேணும், எல்லாவற்றையும் தனித்தனியாய் அது உலர்ந்து போயிடுச்சு, அது காய்ந்து போன எலும்பு. ஆனா அந்த எலும்புக்கு என்ன பண்றாரா, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் கர்த்தர் புதுப்பிக்கிறாரா. நம்முடைய மறித்த நிலைமையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையே கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் மறித்து போன நிலைமையில இருந்தா பரவாயில்ல, இப்பொழுது தேவரீர் என் வாழ்க்கையை அறிவீர் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சகலத்தையும் செய்கிற தேவன். உங்களுக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த காரியங்கள் வேணுமோ அந்த நேரத்துல அந்த காரியத்தை தேவன் உயிரடைய செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர், நான் உன்மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாங்க, ஒரு அசை உண்டாகும். நம்ம நினைப்போம்,
ஏதோ ஏதோ காரியம் எங்க இருந்தோ கிடைக்குது மனுஷங்க மூலயமா. அந்த மனுஷ தயவை ஏற்படுத்துறதே தேவரே கர்த்தராகி ஆண்டவர் மட்டும்தான். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான் எந்த மனுஷனுடைய தயவையும் ஏற்படுத்த முடியும். ஒன்றுமே வராது, ஒன்றுமே கிடைக்காத இடத்திலிருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் கூட இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு ஆசை வரும். இந்த உலகத்துல யாரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசை வரும் நினைக்க வேணாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த இடத்துல இருக்கும்போது வானம் இருக்கு, நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனாலும் வானம் இருக்கு, எந்த இடத்துல போனாலும் வானம் இருக்கு, பூமி இருக்கு. அப்ப இவ்வளோத்தையும் ஒரு வார்த்தையினால உண்டாக்குன தேவன் நம்ம வாழ்க்கையில கேட்கிற சின்ன சின்ன காரியத்தை அவர் எப்படி செய்யாமல் இருப்பார்? அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவா. முதல்ல நரம்புகள் அவளுக்கு எல்லாவற்றும் உண்டாக்கி அவைகளுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறாராம். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாருன்னா அது ஏனோ தானோலாம் இருக்காது. எல்லோரும் கண்களுக்கும் ஆச்சரியப்படத்தக்கதா அது ஒரு ஆவி. அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகுமா? இப்ப அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளுக்குள் ஆவி இல்லாதிருந்தது. நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தா கூட நம்ம நன்றி செலுத்துற ஆவி, அவரை நம்ம கனப்படுத்துற ஒரு ஆவி நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்கு. எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ளுற நம்ம கர்த்தர் கொடுத்த இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவரோடு ஒரு உருவாடுகிற அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது கர்த்தர் உங்களை அழகா நேர்த்தியா அந்தந்த பாதையில நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த விசுவாச வார்த்தை நீங்க அறிக்கை செய்ய, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த இப்படிப்பட்ட காய்ந்து போயிருக்கிற எலும்புக்கே நரம்புகள் எல்லாவற்றும் உண்டாக்கி, ஆனா ஆவி இல்லாம இருந்து எல்லாமே உண்டானா கூட ஆவி இல்லைன்னா அவைகளால என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. இங்க பாருங்க, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்றார். எனக்கு கற்பிக்கப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்களாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா நம்ம உயிரடைந்து பலனடைந்து காலொன்றி நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா மகா பெரிய சேனை போல எல்லாவித ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அவர் மிகவும் நல்லவர். நம்ம நிறைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கியே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து எல்லாவற்றையும் நமக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அவர் செஞ்சு வச்ச ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்ணாம இருக்கிறோம். நம்ம ரிசீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன தடையா இருக்குது? நம்ம செய்கிற மீறுதல்கள், நம்ம செய்கிற குற்றங்கள், குறை பேசுறது, என்னென்ன காரியங்கள் நம்ம சுபாவத்துல இருக்கோ, நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டால் ஒழிய நம்ம ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய சுபாவங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்படுகிறவர்களா இருக்கணுமே தவிர நம்ம பின்வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சத்தியத்தை கேட்டு நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணோம்? முன்னோக்கிதான். இப்ப காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு, இனிமே எனக்கு ஆசீர்வதிங்க, இதையே நம்ம கேட்டது இல்லாதபடிக்கு கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இந்த கடைசி நாட்களிலே சத்தியம் என்னும் கச்சை, அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த காரியங்கள் எல்லாவற்றும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை நம்ம அனுதினம் தியானிச்சு ஜெபிக்கிற காரியங்கள், இதை நம்ம அனுதினம் வாசிச்சாலே நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும். ஏன்னா கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அநேக காரியங்கள் என்ன இருக்குன்னா, தேவனோட ஸ்பெண்ட் பண்ற நேரமே இல்லாம போயிடுச்சு. நான் பிஸியா இருக்கேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எதை வேணா பண்ணலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அவர் பேசுறதை கேட்கறதுக்கு நம்ம பேசி பேசி நம்முடைய தேவையை கேட்டு கேட்டு கேட்டு
போன நாட்கள் எல்லாமே போதும். தேவ சமூகத்துல அமர்ந்து உங்க சித்தம் என்னப்பா என் வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து காத்திருக்கும் போது இந்த 5 மாதங்கள் நீங்க பெற முடியாத ஆசீர்வாதங்கள், அநேக விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அநேக தடைகள் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய மீறுதல்களால நம்ம பெற முடியாத ஆசீர்வாதங்களை இந்த 6ஆம் மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில தடைப்படாது. அப்போ யோபு அப்படியாய் சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன சூழ்நிலை சொல்றாரு, எவ்வளோ பிரச்சனைகள், அவரு மாம்சங்கள்லாம் அழுகி நாரி போய் நொந்திருக்கிற சூழ்நிலையில சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா, அதை நான் பெற்றுக்கொள்ள நான் பாத்திரவனா இருக்கும். எப்படி அந்த இசைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது போயிட்டு உலர்ந்த எலும்புகள் எழுந்து காலூன்றி மகா திரளான சேனையாய் நிற்க வைக்கிற தேவன், அவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை